ஹலோ கைஸ், வெல்கம் டு Editzz. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ என்னடா நியூ இயர் அன்றைக்கி கூட வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தோட முதல் நாள் வீடியோ போடலாம் நல்லா இருக்காது, அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான முயற்சிகள் இனிமேல் வேறு லெவலாக நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாமே இறக்குவேன், சப்போர்ட் பண்ணிங்க எல்லாருமே. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம்னா, உர்ஃபான் பிளாக் கலர் டோன் கலர் கிரேடிங் எப்படி லைட்ரூமில் எடிட் பண்ணுற சொல்லுது அன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே வரக்கு முன்னாடி உங்களில் ஏதாவது என்கிட்ட டவுட் கேட்கணும், ஏதாவது பேசணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. இன்ஸ்டாகிராமே போய்ட்டு ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல் இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைட்ரூமில் ப்ரீசெட் யூஸ் பண்ணி அந்த எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீசெட் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நியூ இயர் அன்னைக்கு ப்ரீசெட் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு உங்களோட லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை மேலே ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்கும். நான் இப்போ ஏற்கனவே ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ரீசெட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரீசெட்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. நிறைய பேர் ப்ரீசெட்டு டவுன்லோட் பண்ணும்போது நார்மல் தான் வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கலர் தான் காட்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் லைட்ரூம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஸ் காட்டும். அதனால் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் லைட்ரூம்லாம் எப்படி கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 20 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ரீசெட் ஆட் பண்ணலாம். கீழே இமேஜ் போட்டு ப்ளஸ் அண்ட் சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணிட்டு ஜேபிஜிஸ் அதுலேயும் அப்புறம் வீடியோஸ்லேயும் டிக் இருக்கும். டிக் எடுத்து விட்ருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ நான் அந்த ஆரஞ்சு உர்ஃபான் பிளாக் அந்த ப்ரீசெட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இருக்க அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த ஜேபிஜிஸ் பிஎன்ஜிஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே டிக் வர வச்சுருங்க. டிக் வர வச்சுக்கிட்டிங்கன்னா தான் மறுபடியும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். அதனால் அது டிக் வர வச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க. இப்போ நான் ப்ரீசெட் ஆட் பண்ண ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இருக்க அந்த ப்ரீசெட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான். ப்ரீசெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண காப்பி செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் மேலே காப்பி செட்டிங்ஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் மேலே ஆறு சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ இந்த உர்ஃபான் பிளாக் கலரு அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். சரைக்கானுக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணால் பேஸ்ட் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலர் இதுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே கரெக்டாக செட் ஆமான்றது சரியாக தெரில. ஏன்னா ஒரு ஃபோட்டோக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் அந்தந்த ஃபோட்டோவுக்கு ஏற்றவாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த இது கலர் இதில் பேஸ்ட் ஆகிடுச்சு. பேஸ்ட் ஆனோட ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ரவுண்டில் நிறைய கலர் பாருங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணி கீழே லூமினஸ் சொல்லிருக்கும் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சாச்சுரேஷன் இருக்கும். இதை ஒரு -3 -2 வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் மேலே டன் கொடுத்துருங்க. ஸோ இது என்னடா போஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டு போயிட்டு என்ன போஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தெரியலை. சரி ஓகே நம்ம கொடுக்குறதான போஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா நின்றேன். அதுவும் ஒரு போஸ் ஆயிடுச்சு. அதான் இந்த போஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் ஓரளவுக்கு ஒயிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்தீங்க. அப்படி ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா இந்த 4வது இருக்குமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா அது இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக வலுவல்னு ஆயிரும். 4வதுனா அந்த ஆட்டோவில் இருந்து 1
4வது டீட்டெயில்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த நாய்ஸ் ரெடியூஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாயிரும். இப்போ நான் வந்து அடுத்து இன்னொரு ஃபோட்டோக்கு வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த கலர் வந்து ஒரு ஃபோட்டோவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து வரும். இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். மேலே 3 டாட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பேஸ்ட் செட்டிங்ஸ் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து கலர் வந்து இதில் பேஸ்ட் ஆயிடுச்சு. கலர் வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில் உள்ள ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகாது, ஒரு சில ஃபோட்டோவுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கிங்க. எல்லாருமே அந்த கலரில் போய்ட்டு ஆரஞ்சு கலர் இந்த வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இன்க்ரீஸ் பண்ணி எடிட் பண்ணிங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி எடிட்டிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 20 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் போடுங்க ப்ரோ சொல்லி ஒரு 20 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா, கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா, கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு மாசான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மக்களே. நன்றி மக்களே. பாய்.